ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியலில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். பசுமை சுற்றுச்சூழல். அதில் முதல் ரோமன் 3Rகளின் அடிப்படையில் பொருள்களுக்கு பொருத்தமானவற்றை செய்க. இங்கே கொடுத்துருக்க படங்கள் எந்த 3R அடிப்படையில் இருக்கோ அதை நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பை குறைத்தல், அடுத்து இருக்க குடம் மறுசுழற்சி, அடுத்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அது மறுசுழற்சி, அடுத்து செய்தித்தாள் கொடுத்துருக்காங்க அதுவும் மறுசுழற்சி தான். அடுத்த படம் மறுபயன்பாடு, அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது குறைத்தல், அடுத்து ஒரு ஸ்கேல் அது மறுசுழற்சி, அடுத்து ஒரு அட்டைப்பெட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் மறுசுழற்சி, அடுத்து ஒரு பென்னு கொடுத்துருக்காங்க அது குறைத்தல். அடுத்த ரோமன் கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எண்களிட்டு எடுத்து எழுதுக. இங்கே கொடுத்திருக்க கழிவு மேலாண்மை படிநிலைகளை நம்ம கரெக்டாக வரிசைப்படுத்தி அந்த கரெக்டாக எண்களை எழுதி கீழே அதை லைனாக எழுதணும். ஃபஸ்ட்டு கழிவுகளை பிரித்தல், அதில் 1ன்னு எழுதிட்டு அதை எடுத்து கீழே எழுதிடணும் 1க்கு நேராக. அடுத்து சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், அதில் 2ன்னு போட்டுட்டு அதே மாதிரி 2ன்னு கொடுத்துருக்க இடத்துல அதை எடுத்து எழுதிடணும். அடுத்து மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல், அது 3ன்னு கொடுத்துருக்க இடத்துல எடுத்து எழுதணும். அடுத்து கழிவுகளை அகற்றுதல், அதில் 4ன்னு போட்டுட்டு கீழே 4ன்னு கொடுத்துருக்க இடத்துல கழிவுகளை அகற்றுதல் அப்படின்னு எழுதணும். அடுத்த ரோமன் தேடி திரட்டுவேன், உற்று நோக்கிய கழிவுப் பொருட்களை பட்டியலிடுக. கழிவுகள் காய்கறி கழிவுகள், அந்த கழிவுகளை மேலாண்மை செய்யும் விதம் கழிவு மறுசுழற்சி செய்தல். நெகிழி பைகள் கழிவு நீக்கம், நெகிழி குடுவை கழிவு நீக்கம், செய்தித்தாள்கள் கழிவு மறுசுழற்சி செய்தல். தெருவில் உள்ள கழிவுகள் சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல். அடுத்த ரோமன் படிப்பேன் எழுதுவேன், பாடநூல் பக்க எண் 62 உள்ள செயல்பாட்டினை படித்து விடையளி. இந்த ரோமன் எப்படி நம்ம விடையளிக்கணும் அப்படின்னா, பாடநூலில் 62ஆம் பக்கத்தில் இருக்கிறத படிச்சுட்டு நம்ம விடையளிக்கணும். மக்கும் கழிவுகள், அங்கே கொடுத்துருக்க மக்கும் கழிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்து நம்ம எழுத போகிறோம். காய்கறி கழிவுகள், பழத்தோலின் கழிவுகள், மட்டை தட்டு, மூங்கில் பாய், தேங்காய் மூடி, விளக்கமாறு. அடுத்து மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் காகிதத்தாள்கள், அட்டைப்பெட்டி, நெகிழி, உலோகங்கள், கண்ணாடி. மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் உணவு பை, மருத்துவ கழிவு, பல அடுக்கு நெகிழி, பாலிஸ்டர், கலப்பு கழிவுகள். அடுத்த பக்கம் வளரறி மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக. முதல் கேள்வி, வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்பு தோலை எந்த வண்ண குப்பை தொட்டியில் போட வேண்டும்? விடை பச்சை. 2ஆம் கேள்வி, கழிவு மேலாண்மையின் 4 படிநிலைகளின் சரியான வரிசை எது? விடை இ. அதாவது ஃபஸ்ட்டு கழிவுகளை பிரித்தல், அடுத்து கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், அடுத்து கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல், அடுத்து கழிவுகளை அகற்றுதல். அடுத்து 3வது கேள்வி, கீழ்காணும் கழிவுகளில் மக்காத கழிவு எது? விடை நெகிழி. அடுத்து 4வது கேள்வி, மக்காத மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகளை எந்த வண்ண குப்பை தொட்டியில் போட வேண்டும்? விடை சிவப்பு. கீழ்காண்பவற்றுள் தவறான இணை எது? மை பேனா பயன்படுத்துதல் மறுசுழற்சி அப்படின்றது தான் தவறான இணை. அடுத்த கேள்வி, 3Rகள் எவற்றை குறிக்கின்றன? விடை குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. 7வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எப்பொருளை பயன்படுத்தினால் கழிவுகள் உருவாதலை குறைக்க முடியும்? விடை உலோக பாத்திரம். அடுத்த கேள்வி, ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ வேறு பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவதை டேஷ் என்கிறோம்? விடை மறுபயன்பாடு செய்தல். அடுத்த கேள்வி, கூற்று 1,
பொருள்களை வாங்குவதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம். கூற்று 2. கூற்று 1 3Rகளில் கழிவுகளை குறைத்தல் என்ற வகையினை சார்ந்தது. விடை 2 கூற்றுகளும் சரி. அடுத்த கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. விடை மக்காத கழிவு, உதிர்ந்த இலை. இதுதான் தவறான இணை. வளரறி மதிப்போட விடைத்தாள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷனை ஷேட் பண்ணிங்களோ அதே ஆப்ஷனை எடுத்து இங்கே ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் மாத தேர்வு. பத்தியை படித்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இந்த பத்தியை படித்து அவங்க கொடுத்துருக்க கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்க போகிறோம். வினாக்கள். முதல் கேள்வி, பழைய பொருள்களிலிருந்து மாணவர்கள் தயாரித்த பொருள்களை எழுதுக. விடை எழுதுகோல் தாங்கி, பூச்சாடிகள், கூடை, கிண்ணங்கள், செடி வளர்க்கும் தொட்டி, கரும்பலகை அழிப்பான், மிதியடி. அடுத்த கேள்வி, பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள மறுசுழற்சி செய்யப்பட்ட கழிவுகள் என்ன? விடை கூடை, கிண்ணங்கள். அடுத்த கேள்வி, மறுபயன்பாடு செய்யப்பட்ட கழிவுகள் எவை? விடை நெகிழி குடுவைகள், செய்தித்தாள், உடைந்த வாளி, குடம், துணி. அடுத்த கேள்வி, பத்தியில் இடம்பெற்றுள்ள மக்காத கழிவுகளை பட்டியலிடுக. விடை நெகிழி குடுவை, உடைந்த வாளி, குடம். அடுத்த கேள்வி, உடைந்த வாளி மற்றும் குடத்தை பயன்படுத்தி பூந்தொட்டிகள் செய்தது 3Rகளில் எவ்வகையை சார்ந்தது? விடை மறுபயன்பாடு. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.